அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல புட்டு மாவு ரெடி பண்ண போறோம். புட்டு மாவை வச்சு புட்டும் ரெடி பண்ண போறோம். 1 கப் பச்சரிசியை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் பரவி காய விட்டுப்போம். தண்ணி இழுக்கிற வரைக்கும் காஞ்சா போதும் நம்மளுக்கு. இதை மாதிரி நல்லா பரவிடும்போது நம்மளுக்கு அரிசியில் உள்ள தண்ணியை துணி இழுத்துடும். 1/2 மணி நேரம் கழித்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிப்போம். அரைச்ச மாவை சல்லடையில் போட்டு சலிச்சுப்போம். நம்ம இதை மெஷினில் கொடுத்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். இதை மாதிரி சலிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு மேலே ரவை மாதிரி அரிசி நிற்கும். நம்மளுக்கு நிறையா அரைக்கும் போது மேலே உள்ள ரவையை வச்சு நம்ம ஏதாவது உப்புமா கிளறிக்கலாம். அடியில் நல்லா மாவு ஃபைன் மாவாக கிடைக்கும். இப்போ சலிச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துப்போம். மணல் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஈரமாவு கையில் ஒட்டும், வறுத்த மாவு நம்மளுக்கு கையில் ஒட்டாது. இப்போ நம்மளுக்கு நல்லா பொல பொலன்னு மணல் மாதிரி வந்துட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டாது மாவு. இப்போ புட்டு மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, அடுத்தது இந்த மாவை வச்சு நம்ம எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி போகிறோம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா நம்மளுக்கு பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம மாவில் சேர்த்து கிளறிப்போம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி போகிறோம். புட்டு மஞ்சளாக வேணும்னா மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளையாக இருந்தாலே போகிறோன்னா வெறும் தண்ணி மட்டும் சேர்த்தா போகிறோம். கையை வச்சு நல்லா உதுத்து விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சுப்போம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணியே போதும். பிடிச்சா நம்மளுக்கு பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் மாவாக உதறணும். அதுதான் இதோட பதம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா உதிரியாக பசைஞ்சிக்கணும். தண்ணி அதிகமாக விட்டோம்னா நம்மளுக்கு புட்டு கட்டி கட்டியாக போயிடும். நான் 1 கப் தண்ணி எடுத்தேன். எனக்கு 1/2 கப் தான் தேவைப்பட்டிருக்கு. அதனால் 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணியே போதும். இதோட நம்ம இப்போ 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தேங்காய் பூ. அப்போ தான் புட்டு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூவும் மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா பொல பொலன்னு வரணுங்கிறதுனால, ஈவனாக எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு வைப்பரில் ஒரே ஒரு சுற்று சுற்ற போகிறேன். இட்லி வேக வைக்கிற மாதிரி புட்டை வேக வச்சு எடுத்துப்போம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு போட்டு அது மேலே துணி போட்டிருக்கேன். துணியை நான் நனைக்கல. அது மேலே நான் அரைச்ச புட்டு மாவை போட்டிருக்கேன். இது நம்மளுக்கு புட்டு ஈவனாக கட்டி கட்டி இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்க தான் புட்டு மாவை மிக்சியில் போட்டு அரைச்சா இது மாதிரி நம்மளுக்கு பொல பொலன்னு கிடைக்கும். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுப்போம். ஸ்வீட் புட்டுங்கிறதுனால 1 கப் மாவுக்கு 1/2 கப் சீனி, 3 ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்துப்போம். புட்டு நம்மளுக்கு இப்போ வெந்துட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்ட உடனே நம்ம சூட்டோடு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இதை மாதிரி பிளேட்டில் கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா புட்டை உதிர்த்து விட்டுட்டு, கரண்டியை வச்சு உதிர்த்து விட்டுட்டு, சூடாக இருக்கும் கரண்டியை வச்சு இதை மாதிரி உதிர்த்து விட்டுட்டு அரைச்சி வச்ச சீனியை சேர்த்துப்போம். சீனி வேணுங்கிறவங்க சீனி சேர்த்துக்கலாம். இல்லைனா வெல்லம் வேணுங்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சூட்டோடு போடும்போது தான் அந்த சர்க்கரை நம்மளுக்கு மெல்ட் ஆகி புட்டோடு சேர்ந்துடும். இப்போ நல்லா உருகி நம்மளுக்கு சேர்ந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யை நான் இதில் சேர்த்துக்கிறேன். டெக்கரேட் பண்ணுங்கிறதுனால நான் முந்திரி பருப்பை லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். நம்ம வீட்டில் செய்யும்போது சாதாரணமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அதில் முந்திரியை வறுத்து அப்படியே புட்டில் சேர்த்துடலாம். வீட்டில் ஹெல்த்தியாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.